தத்துவத்தை கூறுகின்றார். தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்ற கண்டன்ஸ், தியானத்துடைய சப்ஜெக்ட் என்ன என்று பகவான் கூறி, அதே சமயத்தில் அதனுடைய பலனையும் இந்த அத்தியாயத்தில் பகவான் கூறுகின்றார். இந்த தியான யோகம் 6வது அத்தியாயம் 4 விதமான தலைப்புகளில் நாம் பார்த்து வருகின்றோம். முதல் தலைப்பு பகிரங்க சாதனை. 2வது தலைப்பு அந்தரங்க சாதனை. இந்த தியானத்தில் அமரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எப்படி அமர வேண்டும், ஆசனம் என்ன, இடம் என்ன என்று விளக்குதல் அந்தரங்க சாதனம். அதற்கு முன்பு மனதை கட்டுப்படுத்துதல், கர்ம யோகத்தை செய்தல், இது பகிரங்க சாதனை. உணவு எப்படி உண்ண வேண்டும், உறக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பகிரங்க சாதனை. ஆக நம்ம தியான யோகத்தில் வெற்றியடைய வேண்டுமென்றால், தியானத்தில் அமர்வதற்கு முன்பு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நியமங்கள் இருக்கின்றன. உணவு எதிலுமே அளவாக இருத்தல், அப்பொழுதே தியானத்தில் கைகூடும் என்று பகவான் கூறினார். ஆக தியான பயிற்சியில் நம்ம வெற்றியடைய வேண்டும் என்றால் எல்லாமே அளவாக இருக்க வேண்டும். வேலையும் அளவாக இருக்க வேண்டும், கடமையையும் அளவாக செய்ய வேண்டும், பேசுதலிலும் அளவாக பேச வேண்டும். எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் கேட்காமலும் இருந்துவிடக்கூடாது, பேசாமலும் இருந்துவிடக்கூடாது, உண்ணாமலும் இருந்துவிடக்கூடாது, அதிகமாக உண்ணாமலும் இருக்கக்கூடாது. இதுவுமே அளவு. எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. சில பேர் காரியத்தை செய்யாமல் இருக்கிறது, செய்ய மாட்டேன் என்று இருந்து விடாதே. அதே சமயத்தில் காரியத்திலேயே மூழ்கி விடாது, எப்பொழுதுமே வேலை இருக்கக்கூடாது. உடலிலே எதுலேயுமே அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறார். பூஜையிலையும் அதிகமாக பூஜையிலேயே இருந்து விடாது. அதுவும் ஆன்மீக விஷயத்திலையும் நம்ம அதிகமாக இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தத்தை விட அமிர்தம் எதுவும் கிடையாது. இருக்கிறதுலேயே உயர்ந்த ஒரு இது அமிர்தம். அதற்கு மேலே அமிர்த சுவைதான், அதற்கு மேலே அமிர்தம் கிடையாது. அதனால தான் அந்த அமிர்தத்தை மோட்சத்துக்கு உதாரணமாக கூறப்படுகின்றது. எல்லோரும் அடையக்கூடிய நிலை மோட்சம்தான், அதற்கு மேலே ஒன்றும் இல்லை. மோட்சத்துக்கு மேலே, முக்திக்கு மேலே எதுவும் இல்லை. அதாவது மனிதன் அடையக்கூடியது மன நிறைவு, மன திருப்தி. அதற்கு மேலே அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதை தவிர இந்த உலகத்தில் எதை அடைந்தாலும் அதற்கு மேலே அடைய வேண்டியது ஒன்று இருக்கும். அதே இந்த இடத்துல சொல்கிறார். சில பேர் காலையிலிருந்து இரவு வரை பூஜையிலேயே இருந்து விடுவார்கள். அதுவும் கூடாது. பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு அளவாக செய்ய வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை வாழ்க்கை முழுவதும் சர்வீஸ் சேவை என்று இருந்து விடாது. அதுவும் கூடாது. அதுக்காக சேவை செய்யாமல் சும்மா உட்கார்க்கக்கூடாது. சேவை செஞ்சால் எனக்கு பிரச்சனை வரும், நான் சேவை செய்ய மாட்டேன், அதுவும் தவறு. எல்லாமே அளவோடு இருக்க வேண்டும். சில பேர் பக்தியே போதும், பக்திலேயே முழுவதும் இருந்து விடுகிறேன், அதுவும் கூடாது. சில பேர் வாழ்க்கை முழுவதும் ஜபத்திலேயே இருந்து விடுவார்கள், 24 நேரம் ஜபத்திலே இருப்பாங்க, அதுவும் கூடாது. இப்போ என்னாதே எங்களை எதை செஞ்சால் எங்களுக்கு நிறைய வரும் என்றால் இதை நினைக்க வேண்டும். அதே சொல்கிறார் 18-19 ஸ்லோகத்தில். எதை நினைக்க வேண்டும்? ஆத்மநேவ அவதிஷ்டதே. இதுக்கிட்ட இத்தனை பாடு. எதுக்கு பகவான் சொல்கிறாரு? அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய், அப்படி செய், இப்படி போ, அப்படி போடு. எதுக்கு சொல்கிறாருன்னு சொன்னால்,
தியானத்தினுடைய பலனை என்ன? ஆத்மன்யேவ அது அவதிஷ்டதே. எப்பொழுது நீ ஆத்மாவில் நிலை பெற்று இருக்கிறாயோ ததா அப்பொழுது நீ என்ன செஞ்சிருக்க வேண்டும்? அதற்கு முதல்ல 18வது ஸ்லோகத்தில் யதா விநியதம்ங்கிற, விநியதம்னா உபாசனையின் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட மனம். இந்த இடத்துல நிதித்தியாசனங்கிறது தியானம்ங்கிறது 2 வகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தியானம்ங்கிறது 2 வகை. ஒன்று உபாசனை, இறைவனை நினைத்தல். 2வது நிதித்தியாசனம். இந்த இடத்துல பகவான் எதை பேசுகிறாரு? ஆத்மநேவ அவதிஷ்டது. ஆத்மாவில் உன்னுடைய மனமானது எப்பொழுது நிலை பெறுகின்றதோ, இந்த இடத்துல நிதித்தியாசனத்தை பற்றி பேசுகிறாரு. அப்பொழுது அதுக்கு முதலடி என்ன செஞ்சுருக்கு? நிதித்தியாசனத்துக்கு முதல்ல விநியதம், நீ கர்மயோகத்தின் மூலமாக அல்லது உபாசனையின் மூலமாக உன்னுடைய மனமானது கட்டுப்படுத்தப்பட்ட மனமானது. எப்பொழுது உபாசனையின் மூலம் மனம் கட்டுப்படுத்தி இருக்கின்றதோ, கட்டுப்படுத்தப்பட்டு ஆத்ம தத்துவத்தில் உன்னுடைய மனமானது எப்பொழுது ஈடுபடுகின்றதோ ததா அப்பொழுது யுக்தக இது உச்சதே சொல்கிறார். யுக்தக இது உச்சதே. இந்த இடத்துல யுக்தக இதுனா யுக்தன் என்று கூறப்படுகின்றான். யுக்தன் என்று கூறப்படுகின்றான். தியானத்தில் வெற்றி அடைந்தவன், தியானம் கைகூடியவன் என்று கூறப்படுகின்றான். எவன் கூறப்படுகின்றான்? எந்த மனநிலையை அடைந்தவன் அப்படி கூறப்படுகின்றான்? 2வது வரியில் நிஸ்பிருக சர்வ காமேப்யக. இந்த நிஸ்பிருக அப்படின்னு என்ன அர்த்தம்? பற்று நீங்கியவன், உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களிலிருந்தும் பற்றை நீக்கியவன். அடுத்து சர்வ காமேப்யக, எல்லா ஆசைகளையும் எல்லா விரும்பத்தக்க பொருள்களிலிருந்தும் பற்று நீங்கியவன், ஆசைகளை அடக்கியவன் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நம்முடைய ரெஸ்ட்லெஸ்க்கு காரணம் அங்கங்கே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எங்கேயுமே ஒரு இடத்துல இல்லாமல் பலவிதமான திட்டங்களுக்கும் பலவிதமான மன சஞ்சலத்துக்கும் காரணம் ஆசை. ஆசையினாலே மனிதன் உந்தப்படுகின்றான். அது நல்ல ஆசையோ பேராசையோ அது அடுத்து. ஆசைனே நம்மளை அலக்களிக்கின்றது. யார் உட்கார முடியும்? ஒரு இடத்துல ஆசையற்றவன் தான் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தவம் செய்ய முடியும். யாரும் யோகிய ஆசையற்றவன் அப்படிங்கிறான். இது கட்டுப்படுத்திய மனதை உடையவன், முறைப்படுத்தப்பட்ட மனம். இந்த ஸ்லோகத்தினுடைய 18வது ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? எப்பொழுது நன்கு அடங்கிய மனமானது ஆத்மாவிடத்திலேயே நிலை பெற்று இருக்கின்றதோ அப்படிங்கிறார். ஆத்மாங்கன்னா என்ன? நான் ஆத்மா. அனாத்மாவிலிருந்து எடுக்கப்பட்ட மனம்னு பேர். உடல் மனத்திலிருந்து எடுக்கப்பட்ட மனம். உடல் மனதிலிருந்து எடுக்கப்பட்டோம்னா என்ன? நான் உடல் செய்கின்ற செயல்களில் சம்பந்தமற்றவன், நான் மனம் செய்கின்ற எண்ணங்களில் சம்பந்தமற்றவன். நான் யார்? சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றேன். நானே ஆத்மஸ்வரூபம். எனக்கு எந்த பொருள்களிலும் பற்று இல்லை. ஆத்மாவாகிய எனக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, செய்யக்கூடாததும் எதுவும் இல்லை, என்னை எதுவும் பாதிக்காது என்ற ஆத்மநேவ ஆத்மனா சொல்றார். நிறைவற்றவன், நிறைவுடையவன், குறைவற்றவன். உன்னுடைய மனமானது எப்பொழுது குறைவற்று இருக்கின்றதோ அப்பொழுது நீ யுக்தன் என்று கூறப்படுகின்றான். அப்போ எல்லா விரும்பத்தக்க பொருள்களிலிருந்தும் பற்று நீங்கியவன் என்று அவன் கூறப்படுகின்றான். எப்போ உன்னுடைய மனம் ஆத்மாவிலேயே நிலை பெற்று இருக்கின்றது. அப்போ மற்றதெல்லாம் செய்யக்கூடாதா? அதுதான் இந்த பாயிண்ட். மற்ற சாதனை, மற்றதெல்லாம் என்ன? சாதனை. அந்தரங்க சாதனை, பகிரங்க சாதனை. எதுக்கு? ஆத்மாவில் நிலை பெற்று இருப்பதற்காக.
மற்ற ஜபம், தியானம், பஜனை, பாடல்கள், சேவை எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லா சாதனைகளும், கர்மயோகம், உபாசனை, ஞான யோகம் எல்லாம் என்ன? இந்த ஆத்மாவில் நிலை பெற்று இருத்தல், இந்த நிதித்தியாசன செய்தல். ஆக நிதித்தியாசன இந்த ஆத்மாவை நிலை பெற்று இருப்பதற்கு என்ன சாதனை? ஞான யோகம் சாதனை. ஞான யோகத்தில் எவனுடைய மனமானது நிலை பெற்று இருக்கின்றதோ அதே ஆத்மனா ஆத்மாவில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. ஆத்மான இந்த இடத்துல என்ன? விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது எவனொருவன் குருமுகமாக சாஸ்திர விஷயங்களை கேட்கின்றானோ, உபதேசத்தை கேட்பவனுடைய மனம், அது ஏசித்தஸ்ய ஆத்மன்னேவ ஆத்மனா சித்தக, ஆத்மாவிலேயே ஆத்ம நினைவிலேயே ஆத்ம உபாசனையிலேயே விழிப்பு நிலையில் இருப்பவனுக்கு தியான நிலையில் ஆத்ம தத்துவமானது புரியும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நீ தியானத்துக்கு முன்னாடியில் ஆத்மனே அவதிஷ்டதை நீ ஆக வேண்டுமென்றால் பிரஸ்தானத்திரயத்தை, பகவத்கீதை, உபனிஷத் போன்றவைகளை நீ கேட்டிருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். சிரவண மனன நிதித்தியாசனத்தை நீ செய்து இருக்க வேண்டும். எப்போ? பகிரங்க சாதனையாக ஞானயோக சாதனையை நீ செய்திருக்க வேண்டும். அப்போ ஞான யோகம் பகிரங்க சாதனை. ஆத்மனே அவதிஷ்டதை ஆத்மாவின் நிலைபெற்று இருத்தல் நிதித்தியாசனம். தியான யோகத்தை செய்வதற்கு உட்காருவதற்கு முன்பு நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை திறந்து காதை திறந்து கேட்டிருக்க வேண்டும் சொல்கிறார். அதே இந்த இடத்துல சாதனை. அதே ஏற்கனவே சொன்னாங்களே கையில் நிமிடத்தில் வேதானந்த மகாராஜ் சொல்லுவார்ல, சாதனையின்றி ஒன்றை சாதிப்பார் உலகிலில்லை, டெடிக்கேட்டே கையில் அப்படின்றதுக்கே தன்னை டெடிக்கேட்டே சொல்லுவார். எப்படி ரமண பகவான் உபதேச சாரம் சொல்கிறாரோ அது மாதிரி டெடிக்கேட்டட் லைஃப் ஈஸ்வராப்பிரதம். இது உபதேச சாரத்திலே பகவான் சொல்கிறார் ரமண பகவான், ஈஸ்வராப்பிரதம் ந இச்சையாக்கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம் காயவாங்மன காரியமுத்தவம். ஈஸ்வராப்பிரதம், ஈஸ்வரனுக்கு நீ அர்ப்பணமாக செய்தால் சித்த சோதகம், உன்னுடைய சித்தமானது நிலை பெறும். அது நம்ம சித்திங்கிறோம். இதில் என்ன கிடைக்கும்? முக்தி சாதகம், முக்திக்கு வழிவகுக்கும். அந்த முக்தினே ஆத்மன்னேவ அவதிஷ்டதே சொல்கிறார். இது என்ன சுலோகத்தில் 18 சுலோகத்தில் சொல்லி மீண்டும் இந்த தியானத்தினுடைய பெருமையை, தியானத்தினுடைய பலனை பகவான் அடுத்த இதில் சொல்கிறார். அடுத்த சுலோகத்தில் என்ன சொல்கிறாரு? இப்படி எப்பொழுது உதாரணமாக சொல்கிறார். அதாவது அடக்கப்பட்ட மனம், ஆத்மா நிலைபெற்று இருப்பவனுடைய மனமானது எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணமாக சொல்கிறார். அதாவது காற்றில்லாத இடத்துல தீபத்தை வச்சா எப்பொழுது அசையாமல் சுடர்விட்டு எரியுமோ அதுபோல் அவனுடைய மனமானது அசையாமல் சுடர்விட்டு எரியுங்கிறார். இந்த தீபத்தை மனதுக்கு உதாரணமாக சொல்கிறார். தீபம் எதில் இருக்கும்? ஒரு விளக்கில் இருக்கும். அந்த விளக்குதான் இந்த ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்தை விளக்காகவும் அந்த தீபத்தை மனமாகவும் உண்மையாக அடுத்த அத்தியாயங்களில் அடுத்த சுலோகத்தில் கூட யதா தீபோ நிபஸ்தேன்னு ஆரம்பிக்கிறார். எப்படி காற்றில்லா இடத்த தீபமானது அசையாமல் ஆடாமல் இருக்கின்றதோ அப்படி அவனுடைய மனமானது ஆடாமல்னா என்ன? கவலைப்படாமல், கோபப்படாமல். சில பேர் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஆடுறைய அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி இந்த இடத்துல கவலைப்படாமல், கோபப்படாமல், ஆசைப்படாமல், டென்ஷன் ஆகாமல் இருத்தல். அதே மன ஆடுதல்பாங்க. காற்றுங்கிறது என்ன? ஆசை, காமம், குரோதம், லோபம் என்ற காற்றினால் தீபமாகிய உன்னுடைய மனமானது எப்பொழுது அசைவற்று இருக்கின்றதோ உதாரணமாக சொல்கிறார். அப்போ அந்த யோகியுடைய மனமானது அசைவற்று இருக்கின்ற என்று அடுத்த சுலோகத்தில் சொல்லப்போகின்றார். நாம் அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஹரி ஓம்.
அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. தினந்தோறும் 6லிருந்து 6:30 வரை 6:20 வரை காலை பகவத்கீதை ஜூம் கிளாஸில் எடுக்கின்றேன். அந்த பகவத்கீதையில் கலந்து கொள்கின்ற விருப்பமுள்ளவர்கள் ஜூம் கிளாஸில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். என்னுடைய இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஜூம் கிளாஸ் ஐடி கொடுக்கப்படும், ஐடி நம்பர் கொடுக்கப்படும். என்னுடைய ஃபோன் நம்பர் 9444465449 கான்டாக்ட் பண்ணலாம். 9444465449 ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தா வாட்ஸ்அப்பில் ஐடி நம்பர், பாஸ்வேர்டு நம்பர் கொடுக்கப்படும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜூம்ங்கிறத ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளாஸ் கேட்டு மகிழலாம். இந்த வகுப்பு மீண்டும் தொடரும். இது பகுதி 1, 11. இது பகுதி 1, 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். தொடர்ந்து கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.